டாக்டர்ஸோ நர்சஸோ சொல்லாத 7 பாயிண்ட்ஸ். ஒன்பதுலேருந்து 10வது மாதத்துக்கு போகிறீங்க. டாக்டர்ஸோ நர்சஸோ சொல்லாத 7 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உணவை நிறைய கம்மி பண்ணிக்கணும். 30 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குடல்லாம் எம்டியாக இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். காய்கறிகள் நிறைய சாப்பிடும்போது உங்கள் குடல் ஈஸியாக மோஷன் போகும். அதில் ஃபைபர் நிறையா இருக்கனால அதனால் பேபி பிறக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸசைஸ் செய்யலைனாலும் பரவாயில்லைங்க. இந்த 30 நாளில் முடிஞ்சோட எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியும், இல்லை நடக்க முடியும். நிற்கிறது தான் பேபியோட ஹெட்டு நல்லா கீழே இறங்குறதுக்கு மெயினாக வரும். நம்ம நல்லா நிற்கும் போது இந்த இடுப்பு கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும், பேபி ஹெட்டு கீழே இறங்கும். சாதாரணமாக ஒரு 37-38 வாரத்திலே பேபி ஹெட்டு கீழே இறங்கிடும். சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காரணம் அவங்க நிறைய நிற்காதனால தான். 4வது என்னென்னு பார்க்குறீங்களா, 3 இயர்ஸுங்க. ஒன்று ஸ்லீப்பு, செக்ஸு, சிங்கிங். பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பாட்டு பாடுங்களோ அது பேபியோட மூமெண்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பாட்டு தெரிஞ்சதை பாடுங்க. ஃபோனில் தாலாட்டு பாட்டு பாடுங்க. ஏன்னா பேபிக்கு அம்மாவை பார்க்க போகிறாங்கிற ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, செக்ஸு, உடலுறவு. உடலுறவு அதில் ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு உடலுறவு இருக்கிறது நல்லதுங்க. வாரத்தில் 1 நாளாவது 2 நாளாவது இருங்க. ஃபுல்லாக உடலுறவு இல்லாட்டினா கூட பரவாயில்ல. பட் உடலுறவுங்கிற பேரில் எதுவாக இருந்தாலும் சரி. 3வது, தூக்கம். தூக்கம் உங்களுக்கு 10 மணி நேரமாக தூங்கணும். சாதாரணமாக குழந்தை பிறந்த பிறகு உள்ளார அவ்வளோ தூங்க முடியாது. ஸோ இந்த 3 இயர்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்ப்போமா, டெலிவரி ரூமோ இல்லை எங்கே டெலிவரி ஆக போதோ அந்த ஏரியா கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பழக்கமான ஏரியாவாக இருக்கும். அங்கே டாக்டர் இருக்கிறவங்க, நர்ஸஸ்கிட்ட போய் நல்லா பேசுகிறவங்களா இருக்கணும். டாய்லெட் சுத்தமாக இருக்குதான்னு பார்க்கணும். அங்கே உங்களுக்கு பிடிக்கிற வசதியாக இருக்கணும். ஸோ டெலிவரி ரூம் விசிட் மஸ்ட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசல. ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையோ இல்லை எங்கே அலோவ் பண்ணுறாங்களோ கட்டாயம் டெலிவரி ரூம் விசிட் கட்டாயம் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் போகணும். இல்லை யார் உங்கள் பிரசவ ரூமில் அவங்க கூட இருக்காங்களோ அவங்க கூட விசிட் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுங்க, உங்களுக்கு நார்மலோ சிசேரியனோ குழந்தை பிறந்தவுடனே பேபிக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், இல்லை அதுக்கு ஒரு நாப்பி வச்சுக்கணும், இல்லை தலையில் தொப்பி வச்சுக்கணும், இல்லை கையில் மிட்டுன்னு போடணும். குழந்தைகள் பிறந்தவுடனே அதுங்களுக்கு நகம் இருக்கும், அதுங்களை கீறிட்டு அழ ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்களே எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்து பேக் பண்ணி வச்சுருங்க. அது தப்பு கிடையாதுங்க. நம்மளோட கலாச்சாரம் குழந்தை பிறகு முடியும் ஏதாவது பண்ணால் குழந்தைக்கு ஏதோ ஆயிரும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. தூக்கி போட்டுருங்க. நீங்களால எல்லாம் படித்தவங்க இப்போ. ஸோ பேபி தேவையானது கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நைட்டி வேணுமா, இல்லை என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட போகிறீங்க அதையும் நீ ஒரு 2-3 செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாத்துக்கும் பயிற்சி தேவைங்க. நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம ஒரு பிரியாணி செஞ்சு பார்த்துக்குறோம், இல்லை எதையாவது செஞ்சு பார்த்துக்குறோம். ஸோ ஒரு முன்னாடி ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சுகப்பிரசவத்துக்கும் ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் முதுகில் ஏதோ மசாஜ் ஆயில் தேய்ச்சிட்டோ, இல்லை டெலிவரி ரூமில் எப்படி இருப்பீங்களோ அது உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டவல் எடுத்து தொடச்சி விடுப்பான்னு சொல்கிறதோ, இல்லை குடிக்க எதாவது கொடுங்கன்னு சொல்கிறதோ, இது ஈஸியாக எடுக்காதீங்க. சுகப்பிரசவம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்கள் டெலிவரி ஒரு மெமரபுளாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, பேபியும் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எப்போ பால் கொடுக்க போகிறீங்கிறது கூட முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணால் தான் நல்லது. 9th மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி உள்ள ஐடியாஸ் தேவைப்படும். ஸோ அதனால் மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறனால என்ன உங்களுக்கு யூஸ்னால், இன்னும் சிலவங்க வீபேக் இன்னும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே மெம்பர்ஷிப்பும் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு எங்களால் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வைஸ் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் காலில் கூட எங்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு அதிகமாக சந்தேகம் இருந்தால் இந்த கீழே இருக்க நம்பரை கால் பண்ணிக்கலாம்.